தேவனை முகமுகமாக தரிசித்தவர்கள், பரலோகத்துக்கு போனேன்னு சொல்றவங்க, பரதீசிக்குள்ள போயிட்டு வந்தேன்னு சொல்றவங்க, நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்றவங்க அத்தனை பேரையும் நான் மறுதலிக்கவில்லை. உண்மையாக இருக்கட்டும், அப்படிப்பட்டவர்கள் பூமியில ஒரு சென்ட கூட உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க, ஒரு மண்ணு கூட கேட்க மாட்டாங்க. அவர்களுக்கு இது மேல வெறுப்பு வந்துடும், மகா பெரிய வெறுப்பு வந்துடும். எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த குடிய சிகரெட் மேல உங்களுக்கு ஒரு வெறுப்பு வருதோ, அதை விட 100 மடங்கு வெறுப்பு உலகத்தின் மேல வந்துடும். ஏன்? இது சபிக்கப்பட்ட பூமி. அப்படிதான் இருக்கு பைபிள்ல. ஆதாம் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டுருச்சு. அடுத்து இது சபிக்கப்பட்ட மனுஷர்கள் வாழ்ற இடம். காயினை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? சபிக்கப்பட்ட பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். சபிக்கப்பட்ட பூமி, சபிக்கப்பட்ட மனுஷங்க, இதுக்கு நடுவுல நான் இருக்கிறேன். அதனால தான் ரோமர் சொல்லுது, எல்லா சிருஷ்டிகளும் ஏகமாய் சிக்கி தவிக்கிறது. எப்போ விடுதலை ஆவோன்னு அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதான்? ஆசைப்படுது. எல்லா சிருஷ்டியை விட அதிகமான ஆசை யாருக்கு இருக்கணும் தெரியுமா? நமக்கு இருக்கணும். எப்போ இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சு என் தேவனோடு கூட நான் அந்த இடத்துக்கு போவேன். அந்த ஆசை வர்றதுக்கு ஒரே ஒன்று உங்களுக்கு வரணும்னா, ஒன்று வசனத்து மூலமா வரும், இன்னொன்று நீங்கள் பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறி அந்த இடத்த பார்த்துடணும். ஒரு தடவை தரிசிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எப்படியாவது உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை முகமுகமாக பார்க்கணும். பவுல் ஆசைப்படுறாரு, பார்க்கணும். ஊழியக்காரங்களாம் ஆசைப்படுறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆண்டவரை பார்க்கணும், சத்தத்தை கேட்கணும். இதுதான் நம்ம வாஞ்சியாக இருக்கணும். இதுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறணும். ஏறி அதை நீங்கள் பார்த்துட்டீங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு இங்கே எந்த ஆசையுமே வராது.